இந்த நாளில் கூட அவரோட பேசும்படி கர்த்தர் கொடுத்த தலைப்பு என்ன சொன்ன, ஆத்தும செழிப்பு, சோல் ப்ராஸ்பெரிட்டி. ஆத்தும செழிப்பு. ஆமா, அந்த வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சில சத்தியங்கள் இந்த நாளில் நம்மோடு கூட பேசட்டும். அதை பிடித்து கொண்டு நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். எடுத்துக்கொள்ள வேத வசனம் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர் அல்லவா? ஆமா ஆண்டவரே, இந்த நாளில கூட கர்த்தாவே, என்னுடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாங்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களோடு இடைப்படுகிறீர். ஆண்டவரே, நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கண்கள் பார்வை அடையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் திறக்கப்படட்டும். என்னுடைய இருதயங்கள் உணர்வடையட்டும். ஆண்டவரே, ஆழங்களை, மர்மங்களை, ரகசியங்களும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா? நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு, அந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்படும்படிக்கு ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. ஆமாப்பா, காலம் ஆண்டவரே சமீபத்தில் இருக்கிறது அல்லவா? ஓ தேங்க்யூ லார்ட். சபை அலங்கரிக்கும்படிக்கு கர்த்தர் நீர் துரிதப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர் அல்லவா? நீங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்கும்படிக்கு தேவ கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதை எங்களுக்கு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா காயுவுக்கு யோவான் எழுதுகிறது. அதை வாசிக்கலாம். 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அதுல சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதா? சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுகிறதா? அவருக்கு தான் எழுதுறாரு. எழுதிட்ட வார்த்தை சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரைஸ் காட். இட்ஸ் a secret. நல்லது புரிஞ்சது. இந்த காரியம் வந்துச்சுன்னா ரகசியம். உன் ஆத்மா வாழ்கிறது போல, அது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொன்னா, இந்த ஆத்மா சுய சித்தம் உடைய ஒரு இடம். மறந்துடக்கூடாது. நீங்க ஆத்மாலதான் என்ன பண்றீங்க? தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. ஆத்மாலதான் தீர்மானம். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் எல்லாமே நம்ம எடுக்கிற சொல்றது சாய்ஸஸ் எல்லாமே என்ன பண்றது? எல்லாமே இருக்கிற ஒரு இடமே இந்த காரியம். இந்த ஆத்மா என்னன்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம லைஃப்னு சொல்றோம் பாருங்க, வாழ்க்கை அதை பாதிக்கிறது. மறந்துடாது. உங்க ஆத்மா சுகமா இருக்குமானால் உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும். உங்களுடைய ஆத்மா சுகவீனமா இருந்தால் உங்க வாழ்க்கை சுகவீனமா இருக்கும். இதை மறந்துடாது. இதை பிரிச்சிடாதீங்க. Physical body cannot do anything. It can only carry the orders. உடைய சரீரம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் உயிர் போறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை. ஓடுற மிஷின் தெரியும், ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா உயிர் வெளியே போற உயிரை அது என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா உள்ள போட்டிருப்பாங்க திரும்ப. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Understand this. So this outer body, இந்த வெளியே இருக்கிறது என்ன சொன்னா ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு. ஆமா. திடீர்னு என் சரீரம் இல்லாம ஆவியான என்னன்னு ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So இந்த பூமியில வாழ்ந்துச்சுன்னா ஒரு சரீரம் வேணும். So this outer body. இந்த சரீரம் இயங்குது. இதுக்கு it has a brain, it has all the organs, everything is there. ஏன்னா இயங்குறதுக்கு வேணும். ஆனா இதை இயக்குறது எது? அதான் ரொம்ப முக்கியமானது. இயங்குது, ஆனா இது இயக்குறது எது? ஸோ மெக்கானிக்கல் ஸ்டாண்டர்ட், என்னுடைய ஸ்டாண்டர்ட் சொல்றேன்னா வெரி பிக் மிஷின்ஸ் இருக்கும், நிறைய மிஷின்ஸ் இருக்கும், அதெல்லாம் லேட்டஸ்ட் இருக்கும், எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல் இருக்கும். இட் கேன்
32 ஆபரேஷன்ஸ், 40 ஆபரேஷன், 60 ஆபரேஷன்ஸ் பண்ணோம். எல்லாமே அதனால பண்ண முடியும். எல்லாம் கரண்ட் இல்லைன்னா ஒண்ணும் போகாது. புரியுதா? இட்ஸ் a beautiful machine. It runs in crores. It's a beautiful machine. அது ஒர்க் பண்றது பார்க்கும்போது அந்த காம்பனன்ட் கிரியேட் பண்றதெல்லாம் செஸ்ட் வந்து வச்சுக்கிட்டா முடிஞ்சு வாட் ஆபரேஷன் அழகா வந்து அப்படி ஆர்ம்ஸ் வந்து அழகா பண்ணும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா கரண்ட் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். This outer body is at stake. It is so beautiful. அருமையான ஒரு தேவ மனுஷன், அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், திறமை உள்ள மனுஷன், எல்லாம் சொல்றது எங்க புரியுதா உங்களுக்கு? அந்த அவுட் சைடு. பட் அது இயக்குறது போல உள்ள நல்லா புரிஞ்சு உள்ள இருந்து இயக்கப்படுகிறது இந்த ஆத்மா. அதனாலதான் சொல்றாரு, இது நிறைய பேருக்கு புரியும். எல்லாம் நினைக்கிறாங்க your talent, skills and all those things, everything. The talent, skills எல்லாமே என்ன ஞாபகம் எல்லாமே everything, it all affects the soul and the soul processes everything. எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணது? அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். முதலாவது தீர்மானம் எடுக்கக்கூடிய இடம். செய்யலாமா செய்ய வேணாமா? நீங்க எல்லாம் ஆசைப்படலாம், எல்லாம் ஆசைப்படலாம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், 24 மணி ஸ்தோத்திரம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணணும் சொல்லலாம், நல்லா படிக்கணும், டாப் லெவல் எல்லாம் சொல்லலாம், எல்லாம் ஆசை வைக்கலாம். ஆனா அந்த decision making is inside. Unless there's a decision made, தீர்மானம் எடுக்கல உள்ளன்னு சொன்னா, ஆத்மாவில தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா நீங்க எதையும் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது உள்ள எதிர்த்து நிற்கும் படிக்க தீர்மானம் எடுத்தால் எதிர்த்து நிற்பீங்க. தப்பிச்சு ஓடணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஓடி போயிருவீங்க. It has nothing to do with outside. It has nothing to do with outside. Praise the Lord. You understand these things. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ரகசியம் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல. அப்போ உன்னுடைய என்ன சொல்லுச்சுன்னா மீட்டர் செக் பண்ற மீட்டர் எதுன்னா, ஆத்மா எப்படியா இருக்கிறது, என் ஆத்மா எப்படியா இருக்கிறது. காணல நான் பார்க்கல, ஆனா சொல்றாரு உன் ஆத்மா வாழ்வது போல. அப்ப how is my soul? It's very important. The prosperity of your soul, உன் ஆத்மாவின் செழிப்பு மிக 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 அவசியம். ரொம்ப அந்த பழத்தை சாப்பிட்டாங்க ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினால. சாப்பிட்ட உடனே கண்கள் தெளிவாகிறது, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டாச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, நன்மையும் தீமையும் தெரியுது அவங்களுக்கு உள்ள இருக்குது. ஏன்னா ஆவி மறித்து போயாச்சு, இப்ப அவனுடைய ஆத்மா செயல்படுகிறது. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், பவுல் எழுதும்போது சொல்றாரு, நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. விரும்பாததை செய்கிறேன், விரும்புறது செய்ய முடியல, விரும்பாத செய்கிறேன். ஏனென்றால் பாவம் அங்க என்ன பண்ணுகிறது, என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. தப்பு தெரியாம இல்ல, ஆனா தப்பு செய்யாம இருப்பதற்கு மேற்கொள்ள தெரியாது. இதான் பாவம் மனுஷனுடைய நிலைமை, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய நிலைமை. ஆமா, ஒரு காரியத்தை பிடித்து கொண்ட அடிக்ஷன். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன சொன்னா, என்ன சொல்றது, மது பழக்கம், இந்த பழக்கம், கெட்ட பழக்கம், இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அடிக்ஷன். அதுதான் நம்ம சொல்றோம். இல்ல, எல்லாத்துலயும் உண்டு. சிறு பிள்ளைகள் கையில மொபைலை கொடுங்க. முதல்ல டிவி இருந்துச்சு, இப்ப டிவி இல்ல, மொபைல். மொபைலை கொடுத்து பழகிட்டீங்க, மொபைலை வாங்குங்க. என்ன நடக்குது? தட்ஸ் கால்ட் அடிக்ஷன். இன்னைக்கு வந்து கவுன்சிலிங்ல வந்துச்சு, கிறிஸ்டியன் கவுன்சிலிங்ல, இன்னைக்கு வேர்ல்ட் கவுன்சிலிங்ல வந்தாச்சு. இந்த காரியங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க, ரிமோட்டை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். எங்க இருந்தது? உள்ள. நான் பேசுகிறேன் உள்ள. ஏன் சொன்ன தீமையானதா உள்ள. நன்மை செய்யாமட்டு தெரிந்தாலும் அது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாத ஒரு நிலை. இதான் அவருடைய காரியம். அப்ப ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு அங்க ரகசியத்தை, உன் ஆத்மா வாழ்வது போல. ரொம்ப முக்கியம். அந்த ஆத்மா வாழும்போது என்ன சொல்றாரு அவரு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். Praise the Lord. உன் ஆத்மா சுகமா இருந்தால் உன் வாழ்க்கை சுகமா இருக்க, எல்லாவற்றிலும் சுகமா இருக்க முடியும். அப்படின்னு அர்த்தம் சொன்னா, தீமை நின்று விலகி ஞாபகம் தேவனை பற்றிக் கொள்வீர்கள். ஆத்ம சுகம்.
ஆத்மா சுகம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ ஆத்ம சுகம் என்று சொன்னால், அப்போ it is called as the environment in which it was destined to live. ஆத்மா இருக்க வேண்டிய சூழல்ல இருந்தால்தான், ஏன்னா அதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, நல்ல வச்சுக்கணும். அந்த சூழல் இருந்தால்தான் அதை என்ன பண்ண முடியும்? செழிக்க முடியும். மீன் தண்ணியில இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும். அது எங்க இருக்கணுமோ இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? செழிக்கும். மரத்தை எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். எந்தெந்த நிலத்துல இருக்கணுமோ அந்த நிழல்ல, அந்த சூழல்ல, அந்த காற்று, அந்த வெப்பத்துல இருந்தால்தான் அந்த மரம் என்ன பண்ணும்? வளரும், கனி கொடுக்கும். அதனால சொல்றோம், இந்த பகுதியில் இது வளரும், அந்த பகுதியில் அது இருக்கும். டீ வேணும்னா மலைக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு அப்படின்னா சூழல். அதே போலதான் ஆத்மா என்ன பண்றாரு? ஆண்டவர் உண்டாக்கினவர் ஒரு சூழல்ல தான் உண்டாக்கி வைத்தார். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது தன் இழந்து போனது, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு போனது. இப்பொழுது அது என்ன பண்ண முடியாது? தானாக செழிக்க முடியாது. Because an environment has to be created. நல்லா புரிஞ்சுக்கணும். வளரணும்னு சொன்னா அந்த சூழல் வந்து என்ன பண்ணணும்? எதுல வளருமோ, எதுல செழிக்க முடியுமோ அந்த சூழலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்தார். அவர் வந்து என்ன பண்றாரு சொன்னா, சூழல் உண்டாக்கி கொடுக்கிறார் ஆத்மா செழிக்கும்படிக்கு. அதான் ஆத்ம ரட்சிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆவியிலே ரட்சிக்கப்பட்ட நாம் இப்பொழுது ஆத்ம ரட்சிக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஆத்மா அந்த ரட்சிப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கிறனா ஒவ்வொரு நாளும் ஆத்ம செழிப்புக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆத்மா செழிக்கும் பொழுது அது உங்களுடைய அன்றாட வாழ்வில தானாய் செழிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஆத்மா செழிக்க வேண்டியது முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்ப என்ன பார்க்கலாம் சொன்னா, how to prosper the soul. ஆத்மாவை நாம் எப்படி செழிக்க பண்ணுவது ரொம்ப முக்கியம். There's an environment. So it has to prosper means it has to be in the environment. அது செழிக்க வேண்டுமானால் அது இருக்க வேண்டிய சூழல்ல அது இருந்தால்தான் ஆத்மா செழிக்கும். கிளியர்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் இது வேதத்துல வந்து வாக்கிங், நடையை குறித்து சொல்லக்கூடாது, வாழ்க்கையை சொல்லக்கூடாது. ஒரு நபரின் நடை என்பது அவரது நடத்தை அல்லது வாழ்க்கை முறையை குறிக்கிறது. In the Bible, a person's walk denotes his behavior or lifestyle. ஒரு நடை is walking in truth, is walking in righteousness. இந்த வார்த்தை பயன்படுத்த is walking in Christ. அவர் கிறிஸ்துவுக்குள்ள நடக்க, வாழ்க்கையில நடக்கிற கிறிஸ்டியன் லைஃப் இதை பயன்படுத்துறோம் சொன்னா அது எதுக்கு குறிக்குதுன்னு சொன்னா, அவருடைய நடத்தை அல்லது வாழ்க்கை முறை, அவருடைய என்ன சொல்றது, பிஹேவியர் ஆர் லைஃப் ஸ்டைல், நடத்தை, அவர் எப்படி நடந்துக்கிறார், அவருடைய நடத்தையும் அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம சொல்றோம் அது நல்ல மனுஷனுடைய நடை, இது ஒரு துன்மார்க்கனுடைய நடை. நம்ம அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு அவங்க பிஹேவியர், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வைத்து நம்ம சொல்றோம். இதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா அவருடைய வாழ்க்கை அல்லது பயணம், வாழ்க்கை பயணம் என்று நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட முறையில் வாழ அல்லது நடந்து கொள்வது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிச்சா நமக்கு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஆத்மாவுடைய செழிப்புக்கு நேரம் கொண்டு போகிறோம். சரிங்களா? இப்ப அதே அதிகாரத்துல 3 யோவான் 1ஆம் அதிகாரத்துல இப்ப 3ஆம் வசனம் பாருங்க. தொடர்ந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன் உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னவா, நல்லா பாருங்க, உன் ஆத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வராரு. சகோதரர்கள் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, ஆத்மா செழிக்கிறது என்று சொன்னால் அந்த என்வாயன்மெண்ட், அதுக்கு வேண்டிய சூழல் என்ன தெரியுமா?
சத்தியத்துல நடக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அது உண்டாக்கப்பட்ட பொழுது அந்த சத்தியத்திலே உண்டாக்கப்பட்டது. The environment was God. தேவன் தான் சத்தியத்தில் இருந்தது. Everything was perfect. எல்லாமே என்னது? நிறைவா இருந்தது. அதுல வந்து பழுதொன்று பாவம் எதுவுமே இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன ஆச்சுன்னா, பாவம் உள்ள வந்த உடனே எது இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் சத்தியத்தை இழந்தார்கள், பொய்யை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லதா வச்சுக்கணும். பாவம் உள்ள வருவதற்கு காரணம் என்னன்னா, சத்தியத்தை தள்ளி பொய்யை ஏற்றுக்கொள்வது. அவ்வளவுதான். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை எடுத்து கொடுக்கிறாரு. நீங்க சொல்றீங்க, சூழ்நிலை சொல்லுது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாழ்க்கையே முடிந்து போகும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க சொன்னா, சத்தியத்தை தள்ளி பொய்யை ஏற்றுக்கொள்றீங்க. அவ்வளவுதான். இந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் சொன்னா, ஆத்மா சுகமடைய முடியாது, செழிக்க முடியாது. சத்தியத்துல தான் செழிக்கும் அந்த ஆத்மா. ஏனென்றால் உங்களுடைய வசனமே சத்தியம். ஆமென். அடுத்தது சத்தியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறோம். அப்ப அந்த சத்தியம் என்று சொல்லும் பொழுது வார்த்தை, அந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப அந்த ஆத்மா தேவ பிரசன்னத்துல தேவனோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? செழிக்க முடியும். அப்ப அந்த பொய்யை நம்பும் பொழுது சத்தியத்தை தள்ளுகிறோம். அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால ஆத்மா இப்பொழுது சுகவீனம் அடைகிறது, அது செழிக்க முடியும். இதுதான். இப்ப இது செழிக்க முடியல, என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுங்க. என் ஆத்மா வந்து செழிக்கலன்னு சொன்னா என்ன பண்றேன்? என்ன சொல்றது? செழிப்பு ஆப்போசிட் வறட்சி. நல்லா புரிஞ்சு. செழிப்பு வந்து நல்லா ஆசீர்வாதமா இருக்குது, வறட்சி என்பது இல்லாம போறது. இப்ப ஆத்மா வறட்சி அடையுது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆத்மா வறட்சி அடைஞ்சா என் ஆத்மா என்ன சொல்றோம் நம்ம? இட் ஹாஸ் a decision making power. Thoughts, feelings, choices எல்லாம் உள்ள இருக்குது. இவை எல்லாம் என் வாழ்க்கையை பாதிக்கும். சரியா? இப்ப வறட்சி அடைஞ்சிருச்சு. வறட்சி அடைஞ்ச உடனே அதோடைய சாய்ஸ், இது டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வறட்சியா இருக்கும். செழிப்பு எடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் இல்லாதவர்களை போல, தரித்திரர்களை போல, நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்காதது போல, புரியுதா உங்களுக்கு? வாழ்றது இப்ப என்ன ஆச்சு? மை தாட்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட். சரியா? வறட்சி. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. வறட்சி. இந்த வறட்சியில வந்து இருக்கும் பொழுது சாபம் எல்லாத்தையும் நீங்க என்னோட கேட்டுக்கலாம். இப்ப தீர்மானம் எடுக்கிறோம். எப்படி தீர்மானம் இருக்கும்? செழிப்பின் தீர்மானத்துக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா பொய்ய நம்பியாச்சு, சத்தியத்தை நம்பல. அப்போ எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாமே எதுக்கு நேராய் கொண்டு போகும்? மரணத்துக்கு நேராய். எவ்ரி டெசிஷன் மேக்கிங். ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? வறட்சியின் ஃபீலிங்ஸ் நெருக்கம், அப்படியே ஏக்கம், அம்மா பெருமூச்சு, அழுவ, ஆண்டவரே ஏன் பண்ணீங்க, ஆமா எல்லாத்துக்கும் நேரா போகும். என்ன வறட்சி. புரிஞ்சுக்கிட்டீங்க? See, if this is your life, it's a problem is because your soul is not prospering. இதுதான் உங்க வாழ்க்கை என்று சொன்னால், இதுதான் உங்க எண்ணங்கள் என்று சொன்னால், இப்படிதான் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, அது காரணம் சொன்னா உங்கள் ஆத்மா செழிக்கல, வறட்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப கொடுக்க வேண்டிய தீனிய கொடுக்கல. ஆமா, என்னத்தை கொடுக்கணும்? சத்தியத்தை. பொய்யை நம்பினதை விட்டுட்டு, பொய்யை விட்டுட்டு என்ன பண்ணணும்? இப்போ சத்தியத்தில் நடக்க கற்றுக்கணும். வாக்கிங் இன் ட்ரூத். ரைட் லார்ட். அல்லேலூயா. இதுதான் வந்து மெயின் தலைப்பா வச்சிருந்தோம். ஆனா இதோடைய பெருசு என்ன சொன்னா, ஆத்ம செழிப்பு. அதோடு கூட நான் கொண்டு வர விரும்புறேன். முக்கியமானது ஆத்ம செழிப்பு. ஆமென். அப்ப செழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, சத்தியத்துல என்ன பண்ணணும்? நடக்கணும். ரொம்ப முக்கியமானது. சத்தியத்தில் நடந்தாதான் என் நடை மாறும். செழிப்பில் உள்ள ஆத்மாவுடைய நடை, பேச்சு, தீர்மானங்கள் எல்லாமே மேன்மையும் மகிமை உள்ளதாய். அல்லேலூயா. எல்லாம் சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும். What is the will of God? தேவ சித்தம் என்ன?
தேட வேண்டியதே இல்லை. உன் ஆத்மாய் செழிக்கிறது எதுல செழிக்குது? சத்தியத்துல. எல்லாம் புரியுதா உங்களுக்கு? சத்தியத்துல செழிக்கிறதுனால அதனுடைய தீர்மானங்கள், அதனுடைய உணர்வுகள், அதனுடைய என்ன சொல்றது தேர்வுகள், சாய்ஸஸ், இதெல்லாமே என்னதுல இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தின்படி தான் இருக்கு. ஏன்னா because it is full of the truth of God. ஹalleluya. இதுதான் வேதம். ஏன் சத்தியத்தை படிக்கணும், அறியணும்? ஏன் வசனத்தை வாசிக்கணும்? ஏன் வெளிப்பாடுகள் வேணும்? ஏன் ஆத்மா செழிக்கணும்? ஆத்மா செழித்தால்தான் என் வாழ்க்கை மாறும். Because there is a decision to be made. There are feelings which has to be according to the will of God. எனக்குள்ள இருக்கிற தீர்மானங்கள் அது தேவ சித்தத்தை ஒட்டி இருக்கணும். உணர்வுகள் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கணும். புரியுதா? My choices, my desires, என்னுடைய விருப்பங்கள் எல்லாமே எது கூட இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். அப்போ சத்தியத்துல நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது? என் ஆத்மா செழிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்கும். ஆமென். ஹalleluya. அதான் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும், ஹalleluya, every area of your life, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கையின் பிரயாசம், ஊழிய வாழ்க்கை, சமுதாயத்தில் எந்த வாழ்க்கையை நீங்க எடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறது? சுகமாய் இருப்பீங்க. ஆமென். வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் என்ன பண்ண சொன்னா, வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப போக்கஸ் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா, என் ஆத்மா செழிக்கணும். அப்ப என் ஆத்மா செழிக்கணும்னு சொன்னா நான் சத்தியத்துல நடக்கணும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்று காரியங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியத்தில் நடக்கிறோம் என்று சொன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படியாக தெரியும் சொன்னா, நம்பர் 1 வேதத்தினுடைய சத்தியம். 2வது இயேசு பிரசங்கித்த நற்செய்தியின் செய்தி, the gospel. 3 the doctrines, Christian doctrines. வேதத்துல இருந்து நமக்கு இருக்கிற கோட்பாடுகள், கிறிஸ்துவ கோட்பாடுகள். இது ரொம்ப முக்கியம். இது மூன்றும் நம்ம வாழ்க்கையினுடைய என்ன சொல்றது லைக் வாழ்க்கையா இருக்குமே ஆனால், அது உங்க வாழ்க்கையில இசைந்திருக்குமே ஆனால் உங்களுடைய நடை சத்தியத்துல இருக்கிறது. அந்த நடைக்கு பேரு சத்தியத்தின் நடை. ஆமென். வாக்கிங் இன் ட்ரூத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்போ நாம விசுவாசிக்கும் சத்தியம் எப்படி நடந்தது? நாம் விசுவாசிக்கும் சத்தியத்தை நாம் அன்றாட வாழ்விலை பயன்படுத்தும் போது, இப்ப எதை நான் விசுவாசிக்கிறேனோ சத்தியத்தை என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் சொன்னா, என்னுடைய செயல்கள் மாறும். என்னுடைய செயல்கள் எப்படியா மாறும்? சத்தியத்தின் வெளிப்பாடு எப்போ என்ன பண்ணும்? காணப்படும் என்னுடைய செயல்பாடுகள். இதுல வந்து ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். நம்ம செயல்கள் என்ன பண்ண சொன்னா சத்தியத்தின் வெளிப்பாடை காண்பிக்கும். 2வது நம்முடைய நடத்தை மாற்றம் ஏற்படும். என் செயல்கள் எல்லாம் சத்தியத்தின் வெளிப்பாடை காண்பிக்கும். My actions will show forth the truth. 2வது என் நடத்தை மாற்றம் ஏற்படும். என் நடத்தைகள்ல மாற்றம், behavior, there will be a change in my behavior or என்ன சொல்றது நம்ம கேரக்டர் சொல்லலாம், ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா என்னுடைய குணத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். அவ்வளவுதான். சிம்பிள் as that. இது எல்லாமே செயின். இட்ஸ் ஆல் a process. வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு செயலுக்குள்ள கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணணும் சொன்னா சத்தியத்தின் வெளிப்பாடாக மாறும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா என்னுடைய நடத்தை மாறும். behavior will change according to the truth. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய குணாதிசயம் மாறும், அப்படியே வாழ்க்கை மாறும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க எதுவுமே இதை செய்ய போறதில்லை. நீங்க செய்யறது ஒண்ணு இங்க ஆரம்பிக்கும் போது இதை டேக் ஓவர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கலி. அதனாலதான் வந்து என்ன பிரச்சனை, சத்தியத்தில் நடக்கிற அனுபவத்தில் நம்ம பெருக வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் 119 சங்கீதம் 160 வசனம். Psalm 119, 160. 160.
உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். Praise the Lord. The word is true from the beginning. சமூலம் ஆதியிலிருந்தே, from the beginning. உம்முடைய வசனம் எப்படிப்பட்டது? சத்தியம். Praise the Lord. Hallelujah. அப்போ சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன பண்றான்? வசனத்துல நடக்கிறான். Praise the Lord. Hallelujah. கிளியர் பண்ணிக்க எல்லாத்தையும். எல்லாம் இன்டர்கனெக்டட். எதுவுமே எங்கேயும் இல்லை. இது இட்ஸ் நாட் a religious book. இது அது மதம் சார்ந்தது அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கையை சார்ந்தது. ஆமென். Praise the Lord. இந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது என்ன நடக்குதுன்னா, என் ஆத்துமா செழிக்கிறது. என் ஆத்துமா செழிக்கும் பொழுது நான் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செழிக்க ஆரம்பிக்கிறேன். There is nothing that will not produce. மலடு ஒன்றுமே இருக்கவே இருக்காது. என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் எப்படி இருக்குன்னு சொன்னா செழிக்கும். காரணம் என் ஆத்மா செழிக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப என்ன வாசிக்க என்ன பார்க்க போறோம் சொன்னா, சத்தியத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, அடிமைத்தனத்துல வாழ ரொம்ப முக்கியம். வசனம் தெரியும் எனக்கு, இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் விடுதலை இருக்கிறேன், நான் நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, நான் அடிமைத்தனத்துல காணப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சோ முதலாவது சத்தியத்தில் நடக்கிறவன் சத்தியத்தை அறிவானானால் அவன் விடுதலையாக்கப்படுகிறான். ஆமென். Praise the Lord. The first and the foremost. சத்தியத்தை அறிகிறவன் என்ன பண்றாங்க? விடுதலையாக்கப்படுகிறாங்க. அப்போ the number one is walking in truth means you're walking in freedom, in liberty. ரொம்ப முக்கியமானது. சத்தியத்திலே நடக்கிறேன் என்று சொன்னால் முதலாவது நான் விடுதலையில நடக்கிறேன், சுயாதீனத்துல நடக்கிறேன். Praise the Lord. There's no bondage. அப்போ சத்தியத்தில் நடக்கும் பொழுது நல்லா ஞாபகத்துக் கொள்ளணும், பழைய காரியங்கள் பொய்யினாலே அடிமைத்தனத்துக்குள்ள வந்தேன். நல்லா பண்ணுங்க, பொய்யினாலே கட்டப்பட்ட, சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட. இப்போ விடுதலையாக்கப்பட்டனா அந்த பொய்யின் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். All man-made, மனுஷன் உண்டாக்கின எல்லாமே உங்களை கட்டுப்படுத்த, உங்களை அடிமைத்தனப்படுத்த. That's what we call it as tradition. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு any kind of tradition அதுவா என்ன இருக்கலாம், அது நீங்க என்ன நினைக்காதீங்கன்னு சொன்னா வெறும் புறஜாதியர் மத்தியில இருக்குன்னு இல்ல, ரட்சிக்கப்பட்ட மத்தியில இருக்குது. ஆமா, there are different kinds of tradition. எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க விதவிதமா. ஆமா, traditional churches அவங்க என்ன பண்றாங்க, பாரம்பரிய சபைகள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் புரியுதா உங்களுக்கு, ஒன்று வச்சாச்சு. இப்போ அதுதான் ஒழுங்குகள். எது ஒழுங்குகள்? எதையும் நீங்க மீறினீங்கன்னா நீங்க என்னன்னு சொன்னா தேவ குற்றம் பண்ணிட்டீங்க. கத்தோலிக்க சபை இருந்தது, நல்ல ஞாபகம் வச்சுங்க, கத்தோலிக்க சபை தான் நமக்கு இருந்தது. கிறிஸ்தவ சபை என்று சொன்னால் கத்தோலிக்க சபை தான் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் எதிர்த்து சில கேள்விகளை வசனத்திலிருந்து கேட்டார். I think 90 and odd questions அவர் போட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவர் தேவ தூஷணம் பண்ணுகிறார். இதான் பாரம்பரியத்தினுடைய பிரச்சனை, ட்ரெடிஷனுடைய பிரச்சனை. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேதத்துல இருக்கா இல்லையா? பரிசேயர் சதுசேயர் என்ன செய்யறாங்க, they are a tradition. அதை வச்சுக்கிட்டாங்க, அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. everything is man made. அது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது, தேவனுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடையது அல்லது, உண்டாக்கப்பட்டது. ஏன் கட்டுப்படுத்தணும்? tradition always binds you. You are under a bondage. ஆமா, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் 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 நம்ம சமுதாயம், நம்முடையது இப்படிதான், நாம அப்படிதான். இப்படிதான் உங்களுக்கு கட்டுப்படுத்தணும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை praise the Lord. You are set free. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You are set free from everything
as a tradition created by man. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வந்தீங்கன்னா இப்ப எத்தனையோ பாரம்பரியம் உள்ள வந்தாச்சு. யூனிஃபார்ம் மாதிரி கலர்ஸ், ட்ரெஸ்ஸிங், அடுத்தது என்ன சொல்றது, நின்னத்துல பிரசங்கம் பண்ணணும், ஆமா நம்பக்கூடாது, கொஞ்சம் கை காலை தூக்கக்கூடாது, எல்லாமே இருக்குது. இப்போ எவ்ரிதிங் இஸ் a tradition. பேசுற போது சொல்றாங்கன்னா தேவ சபையில் இப்படி இருக்கலாமா, அப்படிதான் என்னைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ எச்சரிக்கையா இருங்க. தேவ சபையில் இப்படி இருக்கலாமா இல்ல, தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார். ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது என்னாச்சு அவங்களுக்கு நடந்த காரியம்? 3000 பேர் கூடி வந்தவர்கள் என்ன சொன்னாங்க? இவர்கள் மதுபானம் அருகில் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இது அவங்களுடையது. ஆனா யார் இறங்குது அவங்க மேல? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பாரம்பரியம் என்ன செய்கிறது என்றால், தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை அல்ல, தங்கள் விருப்பத்தை அல்லது தாங்கள் வைத்த கோட்பாடுகளை மீறினால் அது என்ன சொல்றாங்க சொன்னா இது சரியல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது ஜனங்கள் நிற்க முடியாது. வேதத்துல இருக்குது வசனங்கள். கர்த்தருடைய ஆவியார் இறங்கும் பொழுது ஆசாரியர்கள் அங்கே என்ன பண்ண முடியல, ஆராதிக்க முடியாது. இருந்த இடம் அசைந்தது. நிறைய வசனங்கள் உண்டு. அப்ப வாலிப நாட்களில நான் கற்றுக்கொண்டு நான் கடந்து போகும் பொழுது இந்த பாரம்பரிய எனக்குள்ள இருந்தது. அப்ப அவர் சொன்னாங்க இது தேவனால உண்டானது அல்ல. அப்ப அந்த காரியங்கள் போய் கொண்டு இருந்தது. அந்த காரியங்களுக்கு நானும் என்ன பண்ண சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த மாதிரி கூட்டங்கள் அந்த மாதிரி யார் நடத்தினா நான் அந்த இடத்துல கடந்து போக மாட்டேன். அபிஷேகத்தை நிரம்பியிருப்பேன், அபிஷேகத்தை நடத்த எல்லாம் செய்வேன். ஆனா இந்த காரியங்கள் எனக்கு என்ன சொன்னா எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அடுத்துல வேற சொல்லி கொடுத்தாங்க, பரிசுத்த ஆவி வந்தா முன்னாடி கொடுக்கும், பின்னாடி கொடுத்தா பிசாசு. ஆமா, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்காங்க சில பேர் அதை நம்பிக்கிட்டு. இது நடந்தது. சரி, ஒரு வாலிபர்கள் மத்தியில நாங்கள் கூட்டங்கள் நடத்துறது கேம்ப்ஸ் நடத்துவோம். அப்ப அழைத்து போயிருக்கோம். அப்பொழுதுதான் தெரிந்த ஒரு சகோதரர், நல்ல கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்த ஒரு சகோதரர், நல்ல அபிஷேகத்தை நடத்துகிற அழைத்து போயிருக்கோம். அப்போ கர்த்தருடைய ஆவியாளர் பலமாய் கீழே சேர்ந்தது. ஒருவரும் நிற்க முடியல. எல்லாம் நான் என்ன பண்ண சொன்னா இதுதான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பின்னாடி போயிட்டேன். ஆர்கனைசிங் பண்றேன், பட் நான் பின்னாடி போயிட்டேன். எனக்கு அக்செப்ட் திஸ் திங்ஸ். ஏன்னா இது சரியில்லை. ஸோ அவர் ஒவ்வொரு தொட்டுட்டு வருவாங்கல்ல, அந்த பக்கம் வரும்போது நான் இந்த பக்கம் வந்துடுவேன். ஆனா எங்க எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. 2 பேரும் நேரம் வரட்டும், 2 பேரும் இப்படி நேரம் வந்த உடனே செய்தது எல்லாம் நினைச்சோம்னா என் பாதங்களை தொட்டாங்க. 2 கரங்களை வைத்து என் பாதத்தை தொட்டது தான் தெரியும். அடுத்த நிமிஷம் நான் தரையில இருக்கேன். ஆமா, எப்படி விழுந்தேன்? அடுத்தது இவ்வளவு பெரிய உருவம் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருந்திருக்கும்? நம்மளால சாதாரணமா யோசிச்சு பாருங்க, அப்படி விழ முடியுமா? தானா முடியாது. விழுந்தேன், ஒரு அடிக்கடி முன்னுக்கிட்டே. அப்ப எழுந்து எல்லாம் வந்தேன். அங்க ஒரு போதகர் இருந்தார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர்கிட்ட கேட்டேன், பாஸ் இது எப்படி நடந்துச்சு? அவர் இதெல்லாம் சரி கிடையாது. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன். ஏன்னா இதுதான் என்ன மாற்றினது? உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். அந்த ஆவி சரியில்லைன்னு சொன்னா அந்த ஆவி என்னை தொடும்போது நான் எப்படி வளர்ந்தேன்? நான் அதை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. I did not accept it. நான் ஏற்றுக்கொண்டவனா நீங்க சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனா விசுவாசிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தை உள்ளவர், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அது அந்த ஆவி வேற ஆவி என்று சொன்னால் அப்போ எனக்குள் இருந்தவர் எங்க? அப்ப நான் என்ன ஆவியை பெற்றிருக்கிறேன்? அப்பொழுது ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டு அப்ப ஆண்டவர் என்ன பண்ண நடத்த ஆரம்பித்தார். பின்பு நான் அதை விசுவாசித்த பொழுது, நான் என் கூட்டங்களில் ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தில் இருந்து அநேகர் விடுதலையாக்கப்பட்டாங்க, அநேகர் விழுந்தாங்க. விழுறது பெருசு இல்லை, நான் சொல்றது புரியுது உங்களுக்கு. பட் what happened was that traditions, மனுஷர் உடைய பாரம்பரியம் கர்த்தருடைய செய்கையை அவமாக்குகிறது. புரிஞ்சுக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையா.
அப்போ எது எனக்கு முக்கியமானது? கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருக்கிறார். யார் செய்யறது? தேவனா அல்லது வேற ஆவி? ஆவிகளை பகுத்தறியும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், மறந்துடாதீங்க. நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர். எந்த ஆவி என்பதை நமக்கு வெளிப்படுத்த அந்த சர்வ வல்லவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை ஊழியத்தில் இருக்கிறது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா எந்த ஆவி என்பதை அறியும்படிக்கு தேவ கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதனால என்ன சொன்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் அவங்க குதிக்கிறதுனாலயோ, அவங்க பேசுறதுனாலயோ, அவங்க வேற விதமா நடக்கிறதுனாலயோ உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னா, அவங்களை தவறா பேசிடாதீங்க. அது பாரம்பரியத்துக்குள்ள போகாதீங்க. உங்களுக்கு சாட்சிடுவதற்கு கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்கிறது. உங்களுக்கு சாட்சிடுவதற்கு தேவ ஆவியானவர் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எச்சரிப்பா இருங்க. அந்த விடுதலை, முதலாவது அந்த விடுதலைக்குள்ள நீங்க வரணும். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:1 பாருங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஏனென்றால் சத்தியத்திலே நடக்கிறவன் ஒரு நாளும் எதற்கும் அடிமையாக கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது அது அடுத்தது, நாளைக்கு நம்மளை தள்ளி வச்சிருவாங்க, நம்மளை சேர்க்க மாட்டாங்க. ஐயா, இது அடிமைத்தனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரு நம்ம ஏற்றுக்கொள்ளவோ, யாரு நம்ம ஏற்றுக்கொள்ளாதவோ இல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகளோடு, அவருடைய ஊழியக்காரோட கர்த்தர் நம்மை இணைப்பார். அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? நீங்க உங்க சுயத்தை உள்ள போட்டுட்டு, உங்க ஆசை இச்சைகளை உள்ள போட்டு, இவங்களோட இருக்கணும், அவங்களோட இருக்கணும், நமக்கு இதுதான் நல்லது, இந்த எண்ணங்களினாலே அடிமைகளை மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். உடைங்கதெல்லாம் சுயாதீனத்தின் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எங்க? அதனால இப்ப சொல்ற, தேவன் உங்களோட இடைப்படணும், கர்த்தரோட பேசணும். சபைக்கு அழைத்து செல்கிறவர் கர்த்தரா இருக்கணும். சபையை விட்டு வெளியே அழைத்து போகிறவர் கர்த்தரா இருக்கணும். நம்முடைய சுயம் இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எந்த மனுஷன் நம்பி நம்ம வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம கர்த்தரை நம்பி வந்தோம். கர்த்தர் அழைத்து வந்தார். நம்மோடு கூட பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ சபைக்கு வருவதற்கு முன்பு, ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்பு, வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்பு, ஆண்டவரே என்னோடு பேசும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அவை என் பின்னால் வரும். வேற எந்த சத்தத்தை என்ன பண்ணலாம்? அந்நிய சத்தத்துக்கு அது போகாது. இத சத்தியம். ஏன் பயப்படுறோம்? நம்ம எதுக்கு பயப்படணும்? கூட்டங்களுக்கு போயிடாதீங்க, அங்க போயிடாதீங்க. ஐயா, கூட்டங்களுக்கு போகும்பொழுது போலாமா வேணாமா கேளுங்க. பேசுகிறவர் எந்த தேவ மனுஷனா இருந்தாலும் ஆண்டவர்களை அனுப்புகிறாரா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் நேரத்துக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். எந்த நேரத்துல எந்த சமயத்துல கர்த்தர் அனுப்புவோமோ அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உங்களை வளர்த்து எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தெரியும் பிள்ளைகளை அழகா நடத்துவாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆளுகள் எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். எந்த ஆளை எப்பொழுது நடத்தணும், எப்படி நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு தெரியும். அந்த விடுதலையில வாழுங்க. உங்களை என்ன பண்ணிடாதீங்கன்னு சொன்னா, அடிமைத்தனத்துக்குள்ள திரும்ப போட்டுறாதீங்க. ஏற்கனவே அடிமையா இருந்தீங்க. அடிமையா இருந்த உங்களை தான் அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். என்ன சொல்றது? ஸ்லேவ் மென்டாலிட்டி. அடிமைத்தனத்தை ஒதுங்க. ஒருவரையும் நம்பி நீங்க இல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். See, Old Testament, where God had the ministers, பழைய ஏற்பாட்டிலே ஊழியக்காரர்களை வைத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் டைரக்டா பேசல, ஊழியக்காரர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். பரிசேயர், சதுசேயர், வேதபாரர், priest, இவங்க மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினாரு. இந்த நியூ டெஸ்டமென்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் டைரக்டா பேசினாரு. இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசிக் கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது தன் குமாரன் மூலமாய் நம்மோட திருவுளம் பற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Now there is no middleman. புரிஞ்சுக்கங்க. நான் எதுக்கு இருக்கிறேன்? ஊழியக்காரர்கள் எதுக்கு ஏற்படுறார்?
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பக்தி விருத்தி அடைபடிக்கிறார் கர்த்தர் ஏற்படுத்தினாரே தவிர இங்க மூலமாக பேசுவார் என்ற எண்ணத்தை உடைங்க முதலாவது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்க சீர்பொருந்தணும், உங்களை பலப்படுத்தணும், சத்தியங்களை உங்களுக்கு போதிக்கணும், அதற்கு வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீ தனித்து இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது அறியாமல் இருக்கீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தன் ஊழியக்காரனை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசி அனுப்புவார். ஆமா, எதுக்கு தீர்க்கதரிசி? வரும் காரியங்களை அறிவிக்கணும். ஏன்னா என் பிள்ளைகளுக்கு நான் வெளிப்படுத்தணும். You don't go run for a prophet. பழைய பாட்டுல ஓடணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது. தீர்க்கதரிசிட்ட போனோம். இன்னைக்கு தீர்க்கதரிசி அல்ல, தகப்பன் தன் பிள்ளையோட எப்பொழுதும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹalleluya. நான் போக கூடாதுன்னு சொல்ல, அது தேடி ஓடாது. என்னமோ உங்ககிட்ட பேசாதது போல. அங்கதான் பெரிய தப்பு நான் சொல்றது. போய் என்ன பண்ண கன்ஃபர்மேஷனுக்கு போங்க. உங்களோட கர்த்தர் பேசினார், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு வார்த்தை கொடுத்தார், கர்த்தர் தரிசனம் கொடுத்தார், கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார், என்னோட பேசினார் என்று சொல்லி இப்பொழுது உறுதிப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசிகிட்ட போங்க, ஊழியக்காரத்துல போங்க. ஆனா எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி ஊழியக்காரத்துல போவாதீங்க. That's a very bad thing. வளரணும். குழந்தைகள் வேற ஊழியம் செய்கிறதுக்கு குமாரர்கள் எழுப்பும் போது எப்படி சொன்னா என்னோட என் தகவல் பேசணும். ஒவ்வொரு முறையும் நான் எங்க அப்பாட்ட பேச போகும்போது நடுவுல யாராச்சும் ஒருத்தர் வந்து இருங்க, நான் கேட்டு வந்து சொல்றேன் எப்படி இருக்காங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க பண்றீங்க, இதுதான் செய்வீங்க. நீங்க உங்க அப்பா உங்களிடத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு நடுவுல யார் வேணும்? ஆமா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19 20 வருஷம் வாசிக்கும் போது என்ன சொல்றது? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் கடந்து போவதற்கு இயேசுவானவர் தம் சரீரத்தின் மூலமா புதிதும் ஜீவனமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கினபடினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம இருக்கிறபடினாலும் நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாம் கடந்து போவது நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறது. ஆமா, கிருபாசனத்திலே வாருங்கள் கூடப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏற்ற நேரத்துல சகாயம் செய்யவும் அந்த கிருபையை பெறவும் என்ன பண்ண கிருபாசன தண்டையில நாம் தைரியமாய் கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்டாண்ட் இன் தி ஃப்ரீடம் லிபர்ட்டி. பிரைஸ் தி லார்ட். இனி ஆதாமை போய் ஒளிந்திருக்கிற வேலையில இது ஒளிந்து கொண்டிருந்த ஆதாமை தான் தன்னோட இசைந்து கொள்ள செய்தார். பிரைஸ் தி லார்ட். பயந்து பாவத்தில அடிமைத்தனத்தில் இருந்து பயந்து போயிருந்தவனை கூப்பிட்டு எடுக்க, நீ பயப்படுறது இல்ல, நீ என்னுடைய பிள்ளை. ஆமென். உனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். விடுதலையாக்குங்க உங்களை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆத்மா செழிக்கணும்னு சொன்னா விடுதலை இருந்தா தான் செழிக்கும். விடுதலை இல்ல, அடிமைத்தனத்தில் இருந்து செழிக்க முடியாது. அது வளர்ச்சியின் பாதை. ஆமா, ஆத்மா ஞாபகத்துக் கொள்ளுங்க, விடுதலை இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, திரும்ப சொல்றேன், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்படி இருக்கணும்? கர்த்தர் சொன்னாரா அப்படிதான் இருக்கிறதே தவிர என்ன நடக்குது இந்த சூழ்நிலை, இவங்க என்ன, இதெல்லாம் அடிமைத்தனம். அப்பா நான் என்ன செய்யணும்? Lord, what should I do? ஆமா, ஞாபகம். ஏன்னா உங்களை குறித்து திட்டம் அவர்தான் வைத்திருக்கிறார். இவங்க இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. புரியுது? அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பிள்ளை வளர்க்குறாங்க, என்னது நினைப்பு? வளர்ந்து நல்லான உடனே வயசான காலத்துல பார்த்துக்குவோம். ஆமா இல்லையா? இதை இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. இதுக்குள்ள அவர் வளர்ந்தது நம்மள, இது காலைகள் அவரு. புரியுதா? இது எல்லாம் கூட கொடுக்கிறப்பட காரியம். அவர் அழைத்ததே தன் ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும்? ஸ்தாபிப்பதற்கு. என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே நான் பேர் சொல்லி அழைத்தேன். ஆமா, நீ தீர்க்கதரிசி. அழைப்பு அங்கே வருது, நீ தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமா, ஹல்லேலூயா. அப்ப என் அழைப்பு ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த திட்டத்தை நான் அறியணும்னு சொன்னா நான் விடுதலையில காணப்படணும். என் ஆத்மா செழிக்கணும். நான் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்கணும்? விடுதலையின் தீர்மானமா இருக்கணும், அடிமைத்தனத்தின் தீர்மானம் அல்ல. என்ன நடக்கும் நாளைக்கு, என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, நம்ம நிலைமை என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா, நான் யாரையும் நம்பி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு உதவுறதுக்கு அநேகர் வருவார்கள், ஆனா அவங்கள நம்பி நான் இல்லை.
ஏன் சொன்னா என்னை போஷிக்கிறவர் என் ஆண்டவர் மாத்திரம். நான் சொன்னாரு, உன்னை முதிர் வயதிலும் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை நான் மறந்தால் என் வழக்கம் என்னுடைய பராக்கிரமத்தை இழக்கும். தாய் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த விடுதலை இருக்கிறோம். ஒருவருக்கு நம்ம அடிமை அல்ல, ஒருவருக்கு அடிமை அல்ல. ஒருவர் என்ன பண்ண தெரியுமா? இதான் இதை செஞ்சா இதை ஐயா, I'm not for that. I'm not for that. Praise the Lord. நீ என்னை புகழ்வதற்கோ இகழ்வதற்கோ என்னை தூக்குவதற்கோ இறக்குவதற்கோ எனக்கு கொடுக்கிறதுக்கோ கொடுக்காம போறதுக்கோ அதுக்கு நான் இல்லை. நான் சுயாதீனன். என்னை ஒரு விடுதலை ஆக்கினார். ஒரு நாளுமே நான் அடிமைத்தனத்துக்குள்ள வர மாட்டேன். ஏன்னா என் ஆத்மா செழிக்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து நான் சுகமா இருக்கேன். I have to walk in the truth. சத்தியத்தில் என்ன நடக்கும்? Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Open your eyes. சத்தியம் அதாவது சத்தியத்தில் நடக்கணும். சத்தியம் என்ன சொல்லு? Just believe. தேவ வார்த்தை என்ன சொல்லு? சத்தியம் என்ன சொல்லுகிறது? அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா, ஒரு சொல்லும் போது இந்த வார்த்தையில வாழ்க்கையை மாற்றினது. வாலிப நாட்கள்ல தன் சொந்த குமார் என்று பாராமல் அவரே நமக்காய் தந்தார் என்னவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வார்த்தையின் வாழ்க்கை மாற்று, சத்தியம் வாழ்க்கை மாற்று. ஒவ்வொரு முறை நான் கடந்து போகும் பொழுது என்ன சொல்றது, பூட்டின கதை இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்டது இருந்தாலும் சரி, ஒரே தான் சொல்லுவேன், ஆண்டவரே சொந்த குமாரனை பாராமல் எனக்காய் தந்தார் என்றவர், அதோட கூட எல்லாவற்றையும் நீ கொடுக்காம இருப்பீங்களா? எனக்கு இல்லாம யாருக்கு ஆண்டவரே? உன் பிள்ளைக்கு இல்லாம யாருக்கு? ஒரு நாளும் நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், நான் பாவியா, நான் நீதிமான் இப்படி எண்ணங்களுக்குள்ளே போக மாட்டேன். நான் பிள்ளை, நான் நீதி, தேவனுடைய நீதியா இருக்கிறேன். நான் பிள்ளை, நான் சுதந்திரவாளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நான் ஒழுங்கா இருந்தாதான், நான் நல்லா இருந்தாதான் ஆண்டவர் செய்வாரு. இது இல்லையா பிள்ளைக்கு? புரிஞ்சுக்கணும், பரிசு வேற. ஆனா நான் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியமானதை கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஒரு தகப்பனும் தீமை செய்யப்படும். பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விடுதலை இருக்கணும். விடுதலை இருந்தாதான் தைரியம். அடிமைத்தனத்துல பயம், விடுதலை தான் தைரியம். ரொம்ப அழகா சொல்லி சில காரணத்தை சொல்லிட்டு சொல்லுவாரு, ஆனா ஒன்றுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமையாக மாட்டேன். ஆமா, எல்லாம் ரைட்டு, இப்படி இருந்தா ஓகே, அப்படி இருந்தா ஓகே, இதெல்லாம் ஓகே, ரைட். ஆனா என்ன பண்ண மாட்டேன், அடிமையாக மாட்டேன். இப்படிதான் வாங்க, இப்படிதான் இருப்பேன் இல்லையா? எப்படி வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் சரி, எல்லா சமயத்துல என்ன பண்ண மனரம்யமா இருக்க சரி. ரைட். ஹல்லேலூயா. இப்படிதான் you have to grow in the truth. சத்தியத்துல வளரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். திரும்ப பழைய காரியங்களை புடிச்சிக்கிட்டு அதே அருவருப்பான வாழ்க்கைய திரும்ப அதிலே அடிமைத்தனத்துல வாழ்ந்துகிட்டு ஆண்டவரே 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 சொல்லிக்கிட்டு சத்தம் இல்லை. Every day walk in the truth. சத்தியத்துல வாழ்ந்து கொண்டே இருங்க. உங்க ஆத்மா செழித்து கொண்டே இருக்கும். உங்க ஆத்மா செழிக்க செழிக்க உங்க தீர்மானங்கள் தேவ சித்தத்தை படியே எடுப்பீங்க. உங்களுடைய உணர்வுகள் மாறும், உங்க நடத்தை மாறும், உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும், உங்க வாழ்க்கையே மாறும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சத்தியத்தில் நடக்கிறதுன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா? Walking in the life of God. தேவனுடைய ஜீவனிலே வாழ்வது. ஆமென். Hallelujah. Walking in truth means சத்தியத்தில் நடக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய ஜீவன்ல the resurrected life. என்ன சொல்றது? மரித்து உயிரோடு இருந்த அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை வாழ்வது. Hallelujah. அதான் சத்தியம். வேற அவர்தான் சத்தியம். Praise God. It's a person, Jesus Christ. Praise the Lord. அவர் யார் என்று சொன்னார்? மரித்தோடு உயிரோடு எழும்பினவர். Hallelujah. Praise the Lord. அந்த வாழ்க்கையை வாழ்றோம் நம்ம. பாவத்துல மரித்து போயிருந்தால் இப்பொழுது கிறிஸ்துவோடு எழுந்தேன். இப்போ கிறிஸ்து உயிரோடு இருக்கிறப்ப அவர் எப்படி அப்படியாகவே நான் இந்த பூமியில இருக்கிறேன். Hallelujah. இந்த வாழ்க்கையை வாழணும். எப்படி ஜெயம் எடுத்த வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கையில இங்கதான் தோல்வி, ஆனா இங்க ஜெயம். இந்த ஜெயம் எப்படி தெரியுமா? நான் விரும்புகிறது அல்ல, இத பிரச்சனை இன்னைக்கு. நான் விரும்புறது அல்ல, என் தேவனுடைய திட்டம் என்ன? ரைட். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தேவ திட்டம் இல்ல, தாங்கள் விரும்புகிறது வேணும்.
நீ விரும்புறது வேணும்னு சொன்னா உன் ஓட்டத்தை நீ முடிக்க முடியாது. ஆமா, பிரைஸ் தி லார்ட். உன் ஓட்டத்தை ஜெயமா முடிக்க முடியாது. தட்டி தடவி சில பேர் வருவாங்க, சில பேர் பாதியிலே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிடும். நீங்க விரும்புறது இல்ல. உங்க ஓட்டத்தை ஓடும் பொழுது எப்பொழுதுமே ஞாபகம் தேவனுடைய இயேசு சொன்ன ஒரே சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கோம். நான் என் சுயமா எதையும் என் பிதா என்ன சொல்லுகிறார். நான் வந்ததே என்னது? என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உணவா இருக்கிறது. This is the life you live. இத உயிரோட எழுந்தது. ஏன் பாவத்துல மரித்து போயிருந்தேன் அவர் உயிரோட எழுப்பினார். இந்த உலகத்தை என்ன அனுபவிக்கிறதுக்கு இல்ல, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும். Praise the Lord. Hallelujah. I'm not looking at waiting for somebody. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட யார் வருவாரு? இல்ல, நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா வசனத்தின்படி அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு. Praise the Lord. குடும்பமா ஓடணும். எல்லாருக்கும் நல்லதுதான். ஆமா, எல்லாருக்கும் அந்த ஆசை தான். ஆனா ஒன்னும் உதவாது. திரும்ப சொல்றேன், ஒன்னும் உதவாது. பரலோகத்துல போகும்போது குடும்பம் வளர்க்க முடியாது. எல்லாம் தனித்தனியா இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு எந்த லெவல்ல இருக்குன்னு அங்க போனாதான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் தனித்தனியா ஹவுசிங் கொடுக்க மாட்டார். அங்க ஒரு ஹவுசிங் யூனிட்ல கட்டி வைக்கல. பிரைஸ் தி லார்ட். இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருக்காரு. ஆமென். குடும்பத்துக்கு கிடையாது, தனித்தனி நபருக்கு தான். ஆமென். அதனால தான் ரெட்சிப்பு தனிப்பட்ட நபருக்கு. ஆமென். ஹalleluya. நான் ஏற்றுக்கொண்டதனால என் பிள்ளை வந்து ரட்சிக்கப்பட்டார் இல்ல, அவள் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவள் தன் ஓட்டத்தை ஓடணும். நான் என்ன செய்ய முடியும்? தன் ஓட்டத்தை ஓடுவதற்கு நான் முன்மாதிரியா இருக்க முடியும். Praise the Lord. My life can be a witness, a testimony for her to fulfill. Praise the Lord. So the போகும்போதெல்லாம் she can look at me. Yes, he was in this, he had this problem, this is, but he arrives. இயேசுவை கொண்டு அவர் எழும்பி ஜெயம் எடுத்தார். I saw it before me. He was a testimony. Now I am going to run because I know I can also win. அதான் நம்முடைய லைஃப். நம்ம வந்து முன்மாதிரி, எல்லாத்தையும் முன்மாதிரி கடந்து போகிற பாதைகளில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்தணும். இந்த ஜீவன் இருந்தாதான் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும். இந்த ஜீவன் இல்லாம ஒருபோதும் ஒன்றும் எழுப்பாது. திரும்ப சொல்றவங்களுக்கு be careful. என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்ல. என் வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஜீவன் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினாரே, அந்த ஜீவன் வெளிப்படணும். அது எப்படி வெளிப்படும்? நான் கடந்து போகிற பாதையில நான் ஜெயமெடுக்க 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 எல்லா கண்களும் காணும். மரித்தவர்கள் உயிரோடு இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லும் பொழுதுதான் எழும்புவேன். ஹalleluya. praise the Lord. அப்பதான் எழும்புவேன். அதான் நடந்தது. சிலுவையில என்ன நினைச்சாங்க யூதர்கள், பிரதான ஆசாரியர் என்ன நினைச்சாங்க? இதோட இயேசுவை முடிச்சிடலாம். ஆனா உங்களுக்கு தெரியல, அதுதான் ஆரம்பம். ஹalleluya. பிசாசு நினைச்சா முடிச்சிடலாம், அதான் ஆரம்பம். praise the Lord. இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹalleluya. அன்றைக்கு ஒரு கிறிஸ்து அவரோடு கூட ஒருத்தருமே இல்ல. ஆனா இன்றைக்கு உலகமெங்கிலும் praise the Lord. ஹalleluya. ஹalleluya. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்கள் திறக்கப்படட்டும். When the life of Jesus, the resurrected life of Jesus is your life, மரித்தோர் உயிரோடு எழும்பிய அவருடைய ஜீவனாய் இருந்தா உங்க ஜீவன் ஒரு நாள் மரித்து போவதில்லை. ஹalleluya. அதான் சொன்னார், என்னை விசுவாசித்து உயிரோடு இருக்கிறவன் அவன் என்றென்றும் மரிப்பதில்லை. ஹalleluya. praise the Lord. என்ன தெரியுமா? வாழ்ந்து கொண்டே இருப்போம். இங்க வாழ்வோம், அடுத்தது பரலோகத்துல வாழ்வோம். ஹalleluya. நம்ம வாழ்க்கை முடிந்து போவதே இல்ல. praise the Lord. when you walking in truth, சத்தியத்தில் நடக்கிறோம் என்று சொன்னா, இரண்டாவது தேவனுடைய உயிர்த்தெழுந்த அந்த ஜீவன்ல நடக்கிற வாழ்க்கை. எதுவும் நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. திரும்ப சொல்றேன், எந்த வல்லமையோ எந்த சுயமோ எந்த பிசாசோ இந்த உலகமோ ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க சத்தியத்தில் நடக்காதனாலதான் அது மேற்கொள்ளுகிறது. அம்மை சத்தியத்தில் நடக்கிறவன் என்ன பண்ண ஒரு நாளும் தோல்வியில நடக்கிறவன் அல்ல. அம்மா பாவங்களை மேற்கொள்ள முடியாது. மரித்து எழுதாது. பாவங்களை மேற்கொள்ள முடியாது. பாவங்களை மேற்கொள்ள முடியலன்னு சொன்னா பிசாசுக்கு அங்க இடமே இல்ல. அதான் இயேசு சொன்னார், நான் என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பி எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமா, மரணம் அவனை ஆண்டு கொள்ள முடியல. அந்த கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப மரணத்தை கிரியைகள் என்ன பண்ண முடியாது, ஆண்டு கொள்ள முடியாது. Walk in the truth. சத்தியத்துல நடப்போம், அறிந்து கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப அழகா எழுதும் போது சொல்ற புலசருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டா? ஆமென். praise the Lord. That's it. ரொம்ப அழகா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன்.
ஹalleluya. ஏன் சொன்னா நீ என்னுடைய லைஃப் இல்ல, இது அவருடைய லைஃப். ஹalleluya. இது அவருடையது. யார் அவர் சொன்னா? மரணத்தை ஜெயித்தவர், ஓ பாதாளத்தை ஜெயித்தவர். இன்னொரு வசனம் வாசிச்சேன், வெளிப்படுத்தல் வருது. சொல்றாரு பாதாளத்துக்கும் ஹெல் அண்ட் ஹேடிஸ் திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். அது சொல்றாரு, ஐ ஹேவ் தி கீஸ். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வெளிப்படுத்தல் 1:18 கொஞ்சம் வாசிங்க. ஐ ஹேவ் தி கீஸ். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். யார் தெரிந்தது? பிரைஸ் தி லார்ட். மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை மரணத்தினால ஜெயித்தார். Praise the Lord. Now who has the keys? Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, that's what you are. உங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை ஜெயித்து, நல்லா புரிஞ்சுக்கீங்க, அதை மேற்கொண்டு அதிகாரமுடையவர்களாய் அமர்ந்திருக்கும். ஆமென். ஜெயமெடுக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, what is the life of faith? You don't accept the enemy's lie. பிசாசுடைய பொய் என்ன பண்ணக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை உனக்கு இந்த பலவீனத்தை கொடுத்த நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளாது. ஆமா. When you feel you're down, that's the time you will get up and do your work. ஆமா. Praise the Lord. I'm telling you. இதை கத்துக்குங்க. எப்போ பலவீனமாய் தோன்றுகிறதோ எழுந்து உங்கள் காரியத்தை நடத்துங்க. ஆமா. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பலவீனம், நீ எதுக்கு வந்தியோ அதை என்கிட்ட செய்ய முடியாது. ஏன்னா நான் ஜீவன், நீ மரணம். மரணம் ஜீவனாலே ஆண்டு கொள்ளப்பட முடியுமே தவிர ஜீவனை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. எப்பவுமே don't give the room for all these things. You must arise. எழும்பணும். இதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, வச்சுக்கிட்டே இருக்கும். சிலுவை மரணத்தை அவர் கடந்து போனார். மரணத்தின் அதிகாரியை சாத்தான மரணத்துல தான் ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் ஆண்டு கொள்ள நினைச்சான், ஆனா நான் ஜீவனை உடையவன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அக்கினி ஊட நடக்கிறதுக்கு நான் பயப்படக்கூடாது. ஏன்னா அக்கினி என்னை தொட முடியாது. ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆளுகிறது பரலோகம். Because I belong to that citizenship. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தன்மை மாறிற்று. நான் முன்னாடி தான் மரணத்துக்குரியவனாக இருந்தேன், ஆனா இப்பொழுதோ ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். ஹalleluya. என்னை ஆண்டு கொள்வதற்கு இவை எதற்கும் அதிகாரம் அல்ல. எந்த துரைத்தனமோ வல்லமையோ அதிகாரமோ இந்த உலகமோ மாம்சமோ எதுவுமே ஆண்டு கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. காரணம், நான் சுயாதீனன், நான் அவராலே ஜீவனை பெற்றவன். அந்த ஜீவனை என்ன சொல்றது, ஜெயமெடுக்கவோ ஆண்டு கொள்ளவோ எதுக்குமே அதிகாரம் இல்லை. ஹalleluya. Oh, glory to God. Amen. ரைட் செய்து உள்ள போடுங்க. வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டே இருக்கு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னும் முடிச்சிடுவார். 10-15 minutes. Praise the Lord. Number 3. Walking in truth means சத்தியத்தில் நடக்கிறது என்று சொன்னால் ஆவியிலே நடக்கிறது. அது அர்த்தம் தெரியுமா? Not in this worldly realm. You walk in the spiritual realm or heavenly realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் அல்லது பரலோகத்தினுடைய அந்த மண்டலத்தில் நடக்கிறது. ஆவி நடக்கிற அனுபவம். ஆமென். சத்தியத்தில் நடக்கிறது என்று சொன்னால் ஆவியிலே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 John 5:6. 1 John, 1 John chapter 5 verse 6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். Praise God. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எல்லாம் நடக்கணும். நம்ம வெளிச்சத்தில் இருள நடக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே
தேவன் ஆவியா இருக்கிறார். இப்ப அவரோட கூட என்ன பண்ணுங்க, ஐக்கியப்பட்டிருக்கிறார். இப்ப ஐக்கியப்பட்டிருக்கிறவன் என்ன பண்ண சொன்னா, சத்தியத்தை நடக்கணும். சத்தியத்தை நடக்கிறவன் என்ன சொன்னா, இருள நடக்க முடியாது. இருள் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னா, மாம்சத்தின்படி தன் சுய இஷ்டத்தின்படி நடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, அது இருள். அதான் சொல்றாரு, இருள். ஏன்னா ஐக்கியப்பட்டிருக்கிற, மறந்துடாதீங்க, ஜீவனோட ஐக்கியப்பட்டிருக்கிற, வெளிச்சத்தோட ஐக்கியப்பட்டிருக்கிற, வசனத்தோட ஐக்கியப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. இப்ப நான் எது நடக்கணும்னு சொன்னா, அவரோட நடக்கணும்னு சொன்னா நான் சத்திய வசனத்துல நடக்கணும். அப்ப இந்த சத்திய வசனம் நடக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்தை போதித்து நடத்துகிறவர் என்னை உருமாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறந்துடாதீங்க, I cannot walk in this realm, physical. I have to live here. நான் இங்க வாழணும். ஆனால் இந்த என்ன சொல்றது படி, இந்த உலகத்தின் படி என்ன பண்ண முடியாது, நடக்க வாழ முடியாது. I have to live here demonstrating the kingdom. Praise the Lord. இந்த பூமியில நான் வாழ்கிறது என்ன பண்ணுச்சுன்னா தேவ ராஜ்யத்தை நல்லா பாருங்க வெளிப்படுத்துவதாக இருக்கணும். Praise the Lord. அது ஆவிக்குரியது. அந்த ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். நல்லா புரியுது. இட்ஸ் a spiritual kingdom. இது physical kingdom. இப்போ இங்க வாழும் பொழுது நான் சொன்னாரு, பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா இது ஒரிஜினல், இது என்ன சொல்றது, இது ஆவிக்குரியதா இருந்தது. ஆமென். தேவன் நீங்க என்ன பண்ணாரு, வாசம் பண்ணாரு. He came and went. He spoke to man. மனுஷனோட கூட பேசினார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். Living in the kingdom life on the earth. உலகத்துல தேவனுடைய ராஜ்ய வாழ்க்கையை இந்த பூமியில என்ன பண்ணணும், வாழணும். ரொம்ப முக்கியம். அந்த இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா walking in the spirit is you worship God in spirit and truth. கர்த்தரை என்ன சொன்னா ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும். ஆமென். ஏன் சொன்னா ஆவியில ஆராதிக்காத ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ள, that worship in the spirit and in truth, because God is spirit. தேவன் ஆவியா இருக்கார். நல்லது, ஆவியா இருக்கார். இப்ப நான் என்ன பண்ண சொன்னா அவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியில, அப்ப உள்ள என்ன பண்ணுறேன், என் ஆவியானது தேவனோடு கூட இசைந்து இருக்கணும். அப்ப சத்தியத்துல நடக்கும் பொழுது என்ன பண்ண, ஆவியில ஆராதிப்பேன். சத்தியத்துல அல்லாத பொழுது மாம்சத்துல ஆராதிப்பேன். அதனால ஜெபம், ஆவியின் ஜெபம், மாம்சத்தின் ஜெபம். என் பயம் என்னை நெருக்கும் பொழுது மாம்சத்துல ஜெபம் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். தைரியத்துல நான் இருக்கும் பொழுது, விசுவாசம் நிலைத்திருக்கும் பொழுது, சத்தியத்துல நிலைத்திருக்கும் பொழுது ஆவியில் ஜெபிப்பேன். அதுதான் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின் ஜெபம் எப்பொழுதுமே பயத்தின் ஜெபமா இருக்கும். ஏதோ ஒரு தீமை எனக்கு உண்டாயிரும், அந்த தீமையை வந்து ஆண்டவர், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, இந்த ஜெபமா இருக்கும். ஆவி ஜெபத்தை கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவை எல்லாவற்றிலேயும் இருந்து அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவருக்காக பாடுபடுகிறது மாத்திரமல்ல, அவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. அதான் the spirit life. Walking in the spirit. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நான் எடுத்து 4 பாயிண்ட், நீங்க இன்னும் நிறைய எடுத்துக்கலாம். சரிங்களா? Walking in truth means walking in love. அன்பிலே நடப்பது ரொம்ப முக்கியமானது. ஆமா, சத்தியத்தில் நடக்கிறவன் அன்பு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு என்ன, சத்தியம் வாசிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன பண்ணுங்க, அன்பிலே. ஏன் சொன்னா தேவன் அன்பா இருக்கிறார். அவர் தன் குமாரனை, அவர் நம்மை நேசித்து கொடுத்தார். குமாரன் நம்மை நேசித்து அந்த ஜீவனை கொடுத்தார். அன்பில் என்ன பண்ண முடியும்? சத்தியம் என்று சொன்னா அன்புதான். ஏன்னா அன்பு இல்லைன்னு சொன்னா எதுவுமே உங்களுக்கு நிலைச்சு நிற்காது. எடுத்துக்கலாம். 1 யோவான்ல திருப்பி சில காரியங்களை பார்க்கலாம். 3:1 வாசிப்போமா? 1 யோவான்ல 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே, உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அல்லேலூயா. உலகம் உங்களை அறிஞ்சிச்சுன்னு சொன்னா
என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை அறியல. This is a big difference. Praise the Lord. Hallelujah. அதனாலதான் உலகத்துடைய ஸ்நேகத்தை தேடாதீங்க. உலக ஸ்நேகம் தேவனுக்கு பாதை. ஏன்னா உலகம் உங்களை அறிய முடியாது. ஏன்னா உங்களுடைய அன்பே வேற. இது எதிர்பார்த்து கொடுக்கிற அன்பு அல்ல, எதிர்பாராமல் கொடுக்கிற அன்பு. தேவனை போல தன்னையே இழக்க ஆயத்தமா இருக்கிற அன்பு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பதினேழாம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? அடைத்துக் கொண்டால் நிலை கொள்வது எப்படி? என்ன சொன்ன? தன் சகோதரனை நேசிக்கலன்னு சொன்னா எப்படி? என்ன சொல்றது? ஆண்டவர் நேசிப்பாங்க. அன்பு எங்க இருக்குது? அப்ப அந்த அன்பு இருக்கும்போது என்ன ஆகுது? சகோதரனை நேசிக்கிறவனா இருப்பான். சத்தியத்தில் நடக்கிறவன் எப்பொழுதும் தன் சகோதரனை, கிறிஸ்து இயேசுக்குள் தன் சகோதரனை நேசிக்கிறவனா இருப்பான். அன்பு என்ன பண்றான்? அது 1 வாசிங்க. அந்த அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது வாசிப்பாரு, தன்மைகளை வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சொல்றது. It never looks at the different. It looks at who he is. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். 2:15 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஸ்தோத்திரம். இது 3:15 வாசிங்களா? 2:15. 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளை என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஜாமிச்சுக்கிட்டு வெரி கிளியரா இருங்க. அதனாலதான் சத்தியத்தில் நடக்கும் பொழுது தேவ அன்பில நடக்கிறீர்கள். தேவ அன்பில நடக்கும் போது உலகத்துக்குரிய பேர் என்ன பண்ண மாட்டீங்க? அன்பு செலுத்தவே மாட்டீங்க. 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. தேவ அன்பு பூரணப்பட்டு எப்பொழுது? தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது. ஏன்னா தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியாது சொன்னா தேவ அன்பு நிறைந்தவராக இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடக்கணும்னு விரும்புகிறவன் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவனாக இருப்பான். ஆமா. அதனால்தான் தாவீது சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அவன் எப்படியா நேசிக்கிறான் என்பதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை he loves the word when it connects him. அவன் என்ன பண்ணுது? கரெக்ட் பண்ணதா. அடுத்தது என்ன செய்யறது? பலப்படுத்துகிறது, அவனை தூக்கி எடுக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது. Praise the Lord. Hallelujah. You will love the word. Praise the Lord. வார்த்தை என்ன பண்ணாங்க? விரும்புவீங்க, நேசிப்பீங்க. வார்த்தைக்கு முதலிடம். Praise the Lord. அந்த வார்த்தை வரும் பொழுது என்ன பண்ண? உட்கொள்வீங்க. Praise the Lord. அந்த வார்த்தை வரும் பொழுது கீழ்ப்படிவீங்க. யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. யார் பார்க்கறாங்க? பார்க்கல. யாருக்காகவும் இல்ல. அவரை நேசிக்கிறபடியினாலே அவருடைய வசனத்தை கை கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்தார். ஆகையினால நான் எதை செய்தாலும் என் கர்த்தரை பிரியப்படுத்ததாய் செய்யலாம் அல்லது என்ன சொல்ற துக்கப்படுத்ததா செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். அவன் வெரி கிளியரா இருந்தா. இது வெரி கிளியர். என் தேவன் எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தாவீது சொல்றான், ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். Praise the Lord. This is love. இதான் அன்பு. சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லுகிறவன் அன்பு. இன்னொரு ஒரு வசனம் இருந்துச்சு. அந்த வசனம் சொன்னா, கிறிஸ்து நம்மை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தபடினாலே நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். யோவான் நிருபத்துல எழுதப்பட்ட வசனம். Praise the Lord. Hallelujah. This is love. Love is all about sacrifice. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எப்பவுமே என்ன பண்ண சொன்னா, இது கிளியர் பண்ணிக்கங்க. தேவனுடைய வசனத்துல திட்டத்துல தேவனுக்காக நீ போகும் பொழுது ஒரு நாளும் காயப்பட முடியாது. திரும்ப சொல்றேன், காயப்பட முடியாது. காயப்படுறீங்கன்னு சொன்னா மாம்சத்துல இருக்கீங்க.
தேவனுக்காய் போகும் பொழுது நீங்க என்ன நினைச்சா துக்கப்பட முடியும். ஏன் துக்கம் தெரியுமா? சத்தியத்தை அறிந்தும் இப்படியாக என் ஜனங்கள் இருக்கிறாங்களே, அறியாமையில போகிறாங்களே, சந்தானம் ஆகலன்னு சொல்லி துக்கம் அடைய முடியும். சத்தியத்தை பெற்ற பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கல. அதனால இவர் எழுதும்போது சொல்றாரு, நீ சத்தியத்தில் நடக்கிறன்னு சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல். அது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல முதல் இது 4ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3 John chapter 1 verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சத்தியத்தில் நடக்கிறான்னு சொல்லி கேள்விப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா சத்தியத்தில் நடந்தா விடுதலை நடப்பாங்க. சத்தியத்துல நடந்தா என்ன பண்ணுவாங்க? ஆவியில் நடப்பாங்க. சத்தியத்துல நடந்தா என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ஜீவன்ல நடப்பாங்க. சத்தியத்துல நடந்தா தேவ அன்பில் நடப்பாங்க. ஆமென். உலகத்திற்கு முன்மாதிரி. ஹalleluya. when you walk in truth, உங்க ஆத்மா செழிக்க ஆரம்பிக்குது. உங்க ஆத்மா செழிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை மாறுகிறது. உங்க வாழ்க்கை மாறும் பொழுது சுற்றி உள்ள யாவரும் பாதிக்கப்படுவார்கள். ஆமென். ஹalleluya. சிம்பிள் as that. ஆத்மா செழிப்பு அதிகமா நீ கவனம் செலுத்தும் பொழுது, அன்பில் நடக்கும் பொழுது என்ன நடக்குது? நம்பர் 1, அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பெற்றது. ஆமா, போல்ட்னஸ். அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை. அடுத்தது சுய திருப்தி படுத்துறதுல இருந்து என்ன பண்ணீங்க சொன்னா என்ன சொல்றது? செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்காக. அவனவன் தனக்காய் அல்ல, மற்றவனுக்காக, அவனை பிரியப்படுத்துவதற்காக என்ன பண்ணணுமா? நம்ம வாழணும். பிரைஸ் தி லார்ட். யூ பிகம் இன்டு செல்ஃப். ஏன்னா கிங்டம் மென்டாலிட்டி. அது ராஜ்யத்தினுடைய சிந்தை. பிரைஸ் தி லார்ட். ராஜ்யத்துடைய சிந்தை எப்பொழுதுமே எப்படி இருந்துச்சுன்னா தனக்காக அல்ல, ஆமென், தேவனுக்காக. பிரைஸ் தி லார்ட். யூ மூவ் ஃப்ரம் செல்ஃப் சென்டர்ட்னஸ் டு காட் சென்டர்ட்னஸ். அடுத்தது உங்களை பிரியப்படுத்துவதிலிருந்து தேவனை பிரியப்படுத்துவதற்குள்ள போவீங்க. அன்பிலே நடக்கிறவன் அதை தான் யோசிப்பாங்க, தன்னுடைய காரியங்களை அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொன்ன வார்த்தை, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்நாள்ல இருந்து அதிக கவனம் உடைய ஆத்மா செழிப்புக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தில் நடங்க, சத்திய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, விடுதலை நடங்க. ரொம்ப முக்கியமானது விடுதலை. அடுத்தது தேவனுடைய ஜீவன்ல நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா. அடுத்தது ஆவியில நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது அன்பில நடக்க ஆரம்பிங்க. ஆத்மா செழிக்க ஆரம்பிச்சிடும். ஆத்மா செழிக்கும் பொழுது உடைய தீர்மானங்கள் மாறும், உடைய எண்ணங்கள் மாறும், உடைய விருப்பங்கள் மாறும், உடைய சாய்ஸஸ் தேர்வுகள் மாறும், உங்க லைஃப் ஸ்டைல் மாறும். ஆமா. என்ன சொன்னா உங்க நடத்தம் மாறும், உங்க குணாதிசயம் மாறும், உங்க வாழ்க்கையே மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல். நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. ஆமா. எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நீங்க வித்தியாசமா இருப்பாங்க. ஆமா. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த தைரியம் இருக்கும். உங்களுக்கு ஆண்டவரை குறித்து தெரியும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ புதுசா இல்லை. பிரைஸ் தி லார்ட்.